He walks in the room, a heart on his sleeve. Every smile he gives makes her believe. Dreams of the days when he'll see her shine, but he's lost in the crowd, never knows she's mine. Oh, love is a game, but I'm losing tonight. Chasing a dream that's just out of sight. I'm singing my heart out, can't you hear the sound? I'm head over heels, but he's nowhere around. இங்கே ஒரு பெரிய டெம்பிள் இருக்குங்க ஆன் தி வேல. ஆனால் இதுக்காக நான் வரல, இந்த பக்கம் சாப்பிட போகலான்னு பார்த்து இந்த டெம்பிள் இருந்துச்சு. சரி ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். சரியான ஹைட்டு, பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. எதுக்கு நம்ம அந்த லிஸ்ட்டில் இல்லைன்னு தெரில. பின்னாடி தெரியுது பாருங்கள் டவர், கியோட்டோ டவர். இந்த டெம்பிளுக்குள்ளே போகலாம். நல்லா பெருசுங்க, நல்லா அந்த பின்னாடி வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். இந்த பெரிய காம்பவுண்ட் இருக்குது, உள்ளே போகலாம். இதை ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பஸ் பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. எல்லாம் ஸ்கூல்லேருந்து டூர் வந்திருக்காங்க போல இருக்குது. சின்ஷு ஓன்பியோ 5:30 to விசிட்டிங் ஹவர்ஸ், மார்ச் டு அக்டோபர் 5:30 AM to 5:30 PM வரைக்கும். சின்ஷு ஓன்போய் ஹிகாஷி ஹோனாஜி ஃப்ரீ அட்மிஷன். அப்போ உள்ளே போகலாம். ஒயிட் கலரு ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க, சூப்பராக. அந்த பழைய காலத்து டிசைன் நேரில் மெட்டல் ஷீட்டுங்க. வாங்க உள்ளே போகலாம். மேலே பாருங்கள், கோல்டு கலராக கோல்டு அடிச்சிருக்க காலத்தில் உண்மையிலே கோல்டு. ஆமாம், ஷீட்டு சூப்பராக இருக்கும். ஐயோ ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கேமராவில் பற்ற மாட்டேங்குது. ஜூம் அவுட் பண்ண முடியுமா? பண்ண முடியலையே. சரியான அப்படியே பறந்து இருக்குது. டொனேஷன் பாக்ஸ் சரியான சைஸ். இங்கே பிரம்மாண்ட டெம்பிள். ஏம்மா அங்கங்கே தடி கூடுறது வேலையாக போச்சு. இதில் போகலாமா? நான் பாட்டு நீ இறங்கிட்டேன். போகலாம். ஃபுல்லாக நுட்டன் ஸ்ட்ரக்சருங்க. என்ன பண்ணுறாங்க, செருப்பை கழட்டி கவரில் போட்டு போனோம். ஓகே, திஸ் இஸ் நாட் எ ட்ராஷ் கண்டெய்னர், ரிட்டர்ன் த பிளாஸ்டிக் பேக் இயர். இந்த பாருங்க மேலே வச்சுருக்காங்க. இது மாதிரி இந்த கவர் எடுத்து செருப்பை கவரில் place your shoes in the plastic bag and carry it with you while the haul. ஓகே, ஒரு கவரை எடுத்து அதுக்குள்ளே நம்ம ஷூவை போட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். இது மாதிரி சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது. சூப்பராக இருக்கு பாருங்கள். ஐ லைக் திஸ் கலர் ஸ்கீம்.
ப்ரௌனு ஐவரி ஒயிட். எங்கள் வீட்டில் விட நான் ப்ரௌன் ஐவரி தான் போட்டிருப்பேன். நம்மளாம் ஜாப்பனீஸ் ஸ்டைலு கொஞ்சம் ஆல்ரெடி ஒத்து போகிற உங்களுக்கு தான். We wish to extend our wholehearted sympathy to those who have suffered from the recent disaster. January 1, 2024 a series devastating earthquakes. இந்த ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்காங்க ஜனவரியில். அதில் நிறைய பேர் ஹோமெல்லாம் புயலில் மாட்டி எல்லாம் இதானவங்களுக்கெல்லாம் இதில் இந்த டெம்பிளில் இருந்து தான் காசு அவங்க கொடுத்து அவங்கள சரி பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. சூப்பரில் அவங்க இதை கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்துட்டு சூப்பராக இருக்குது. ஒரு பில்லர் பார்த்திங்களா சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குது. கை வச்சு காமிக்கிற பாருங்க அவ்வளோ பெருசு இருக்குது. நம்ம வேலைப்பாடு உள்ள யாரோ ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு வர்றாரு. அந்த பக்கம் கூட தான் இருக்குங்க. இங்கே ஒரு 5 minutes உட்காந்துட்டு போவோம். இது இந்த மெயின் டெம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மண்டபம். இதுவும் அது அளவுக்கு பெருசாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்டாம்ப் படிக்கிற பழக்கம் அவங்ககிட்ட இருக்குது. ஃபாரினர்ஸ் கிட்ட ஒரு புக்கு வச்சுருக்காங்க. அதில் அந்த எங்கெங்கே போகிறாங்களோ அதோடைய ஸ்டாம்ப் எடுத்து அப்படியே அடிச்சுக்கிறாங்க. நம்மக்கிட்ட அந்த வழக்கம் இருக்கான்னு தெரியல. பாருங்கள், அந்த புக்கில் ஸ்டாம்ப் போட்டுக்கிறாங்க. அப்புறம் அது அவங்க பழக்கம். இந்த டெம்பிள் வந்து கிட்டத்தட்ட 1200 சில்லறையில் கட்டியிருக்காங்க. கட்டினதுக்கப்புறமா அது நிறைய இடத்துல மாறி 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 கடைசியில் இந்த இடத்துல வந்து இந்த டெம்பிள் வச்சுருக்காங்க. அதாவது இது வந்து புத்தாக்காக இருக்கிற ஒரு ஃபேமஸ் டெம்பிள் இன் ஜப்பானில் இது ஒரு முக்கியமானது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லென்த்தோட கொண்ட இந்த டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து இப்போ ரீசெண்டான ஒரு 1865 தான் திரும்ப ரீபில்டு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி எரிக்கப்பட்டிருக்கு. எரிக்கப்பட்டிருக்கு. எரிஞ்சதுனால திரும்ப ரீபில்டு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு உட்டன் ஸ்ட்ரக்சரில் மிகப்பெரிய லெவலில் பேசப்படுது. ஏன்னா அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி இருக்குது. என் பக்கத்தில் இது ஒன்று, இது வந்து என்ட்ரன்ஸ். இதுதான் அந்த மெயின் டெம்பிள். அது பக்கத்தில் இன்னொரு டெம்பிள் இருக்குது. 2 டெம்பிள் இருக்குது. அந்த பக்கத்தில் தெரியல, அது தெரியுது பாருங்கள். பின்னாடி ஒன்று இருக்கா, எங்கே அது காமிக்கிறதா, இந்த இருக்கு பாருங்கள். அது ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சருங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட பயங்கர பெருசு. தெரியுதுங்களா? எவ்வளோ பெருசு தெரியும் பாருங்கள். கேமரா அப்படி பேன் பண்ணால் தான் தெரியுது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான டெம்பிள். இது ஒரு புத்திஸ்ட்டு டெம்பிளாங்க. இது அந்த பக்கத்தில் இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போகலாம். நம்ம இந்த டெம்பிளுக்குள்ளே போயிட்டு வந்துச்சு. அடுத்த பக்கத்து டெம்பிளுக்குள்ளே போகலாம். இந்த ஷின் புத்திசம் அதை வந்து ஃபாலோ பண்ணுறவரோட வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காரு, கட்டியிருக்கிறாரு. அந்த புத்திசம் ஃபாலோ பண்ணவர். இதுவும் ரெண்டு கட்டிருக்காங்க. அது வந்து ஃபவுண்டர் இது டெம்பிள் நிறுவனருடைய இதுக்காக பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னொருத்தர். ஆனால் நிறைய பேர்லாம் நம்ம வாயில் நுழைய மாட்டேங்குது. அதனால் இந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்கிறேன். இந்த ஜி எல்லாம் போட்டிருக்குறாங்க. அதனால் பின்னாடி வேணால் நான் கீழே இந்த வீடியோ போடும்போது கீழே அந்த டீட்டெயில் போடுறேன். இங்கேயும் செருப்பு கழட்டி வைக்கணும் பொழுது. செருப்பு கழட்டி ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு போகணும். இருங்க ஒரு நிமிஷம். எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு நிறைய பேர் இங்கேயே கழட்டி வச்சுட்டு போயிட்டுருக்குறாங்க. நம்மளாம் கழட்டி வச்சுட்டே போயிடுவோம். அப்போ இதுக்கு கவர் வேஸ்ட்டு பண்ணுவோம்.
எல்லாரும் மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். போகலாம். இது வந்து அமீதா ஹால். இது ஃபுல்லாக கோல்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே. அது எவ்வளோ பெரிய பெல் வச்சுருக்காங்க. மணிகுண்டு முன்னாடி போக நினைக்கிறேன் ப்ரேயர் பண்ணும்போது. சரியான சைஸ். இங்கேருந்து பஸ்ஸு போதுங்க கியோமிசா டோரா டெம்பிளுக்கு. எல்லாம் இதுதான் போகிறாங்க நினைக்கிறேன். வந்து ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. பஸ் பண்ணிச்சு பஸ் நினைக்கிறேன். இது வந்து ஸ்டேஷன் கோயட்டோ ஸ்டேஷனுக்கு. அது கிட்ட தான் நீங்கள் ஒரு ஸ்டாப் 2 ஸ்டாப் இருக்கும். முன்னாடி அந்த பஸ் பக்கத்தில் ஒரு கார்டு சிஸ்டம் வரலாம். கார்டு வச்சுட்டு அப்படியே இறங்கிட வேண்டியதான். இறங்கும்போது இது பின்னாடி திறக்க மாட்டார். அப்படியே ஏறும்போது மட்டும் தான் இந்த பக்கம் நினைக்கிறேன். இறங்கும்போது அந்த பக்கம் இறங்கி ஸ்வைப் பண்ணிவிட்டு அப்படியே போயிடணும். பார்க்கலாம் இறங்கும்போது. எனக்கு டோக்கியோவோட கியோட்டோ தாங்க ஜப்பான் ஃபீல் கொடுக்குது. இன்னும் அந்த பழைய காலத்து வீடுங்க ஆளுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழைய ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்க. பழைய ட்ரெண்டிங்கிற பாருங்க, பழைய கல்ச்சரில் இருக்காங்க. ட்ரெண்டிங்னா புதுசில் பழசில் இருக்காங்க. கியோட்டோ ஆக்சுவலாக டோக்கியோவோட இதுதான் பெஸ்ட்டு. டோக்கியோ வந்து ஒரு ரிச்சஸ்ட்டு சிட்டி மாரி இருக்குது. ஃபுல்லாக பணம் இங்கேயும் இருக்குது. பட்டு அந்த பழைய காலத்து இந்த இது இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜப்பான் கியோட்டோ பெஸ்ட்டு. ஒசாக்காவும் அப்படி தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு ஒரு அழகாக. இந்த ஜாக்கி சான் வர படங்களோட காரு மாதிரிலாம் இருக்குது. டாக்ஸி பாருங்க. அப்புறம் இல்லை இதான் ரெட் கலர் டாக்ஸி பார்த்தா சேமு பிளாக்கு. கியோட்டோ அழகான ஊர். இப்போ நம்ம அந்த டெம்பிள் பார்க்க போகிறோம். அந்த டெம்பிள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம சிட்டியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவங்க 3 பேரை வேலை செய்கிறவங்க தெரியுதுங்களா? வேலை செய்கிறவனா பில்டிங் ஒர்க்கு என்ன ஒர்க்கு தெரியல. அந்த மேலே இதெல்லாம் போட்டு போகிறாங்க. இது என்ன டெம்பிள்னு பேர் தெரியாமல் போகிறாங்க. அது முன்னாடி ஒரு ஸ்டாப்பில் இறங்கி டெம்பிள் இருக்குது. கரெக்டாக தெரியல. கியோமிசா டோராவா கியோமிசா ரெண்டில் ஏதோ ஒரு டெம்பிள். உள்ளே போனால் தெரிய நினைக்கிறேன். பேர் போட்டிருக்கோம். எல்லாம் உட்காந்து ஃபோட்டோவுக்கு செல்ஃபிக்கு தான் போஸ்ட் பாருங்க தெரியுதா? ஃபுல் செல்ஃபி போஸஸ். ஸ்ட்ரீட் எல்லாம் செம்ம அழகாக இருக்குங்க. ஸ்ட்ரீட் மட்டும் அழகாக இருக்குது, எல்லாமே அழகாக தான் இருக்குது. பேர் தெரியாத டெம்பிள் போய் பார்ப்போம். எந்த டெம்பிளுக்கு நம்ம வந்திருக்கோமோ. மேலாம் மேடு ஏறுதுங்க. இதில் ஸ்னோ டைம்லலாம் நல்லாயிருக்கும் நினைக்கிறேங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்னோ வந்துருக்கும் இங்கே. அப்புறம் அந்த ஜப்பனீஸ் நம்பர்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க.
டெம்பிள் பேர் என்னது இது? தெரியலையா? போயிட்டே இருக்காங்க. நான் அதுதான் டெம்பிள்னு பார்த்தேன், அது இல்லையோ? ஏரியாவே அழகாக இருக்கு. சூப்பராக இருக்குங்களா? அந்த பேக்ரவுண்டு வீடுக்கும் அந்த அவங்க ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் அழகாக இருக்குங்க. நாங்கள் டெம்பிளுக்கு போகிற வழி. எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன். ஒரு ஏரியா கன்ஜஸ்டடாக. ஒரு வெள்ளரிக்காய் ஒன்லி 300 150 ரூபா. ஒரே ஒரு வெள்ளரி பிஞ்சு. ஓவர் ஸ்ப்ரே அடிக்குது. இது எல்லாம் பாஸ் பண்ணி வராங்க. புனித தண்ணியா இல்லைன்னா ஏதாவது வைரஸ் வராமல் எதுக்காக தெரியல. வாங்க நம்மளும் கொஞ்சம் வாங்கிட்டாங்க. உள்ளே போகலாம். ரிசப்ஷன் டிக்கெட் பண்ணணும். ஓகே. டிக்கெட் வாங்கிட்டு இப்படி இது உள்ள அப்படியே போயிட்டு இன்னும் அப்படியே அங்கே இருக்கு பாருங்க டெம்பிள். தெரியுதா? ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அங்கே போனோம். அதோ இருக்கு பாருங்கள் ரெட் கலரில். விரல் தான் தெரியும். அங்கே போனோம். போயிட்டு அப்படியே இந்த பக்கம் கீழே இறங்கி இப்படியே போக வேண்டியதான். போகலாமா? வாங்க போகலாம். கால் வலியெல்லாம் பார்த்து நடக்காது. அப்படி அங்கே என்ன தான் இருக்க போய் பார்ப்போம். டிக்கெட் வாங்கிட்டு வருவோம். ஸ்கூல் பசங்க ட்ரிப். டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். 500. ஒன் தேங்க்யூ. இதான் டிக்கெட். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு வாங்க போகலாம். டைம் ஆயிடுச்சு. இதை டல் ஆகிடப்போது. அப்புறம் லைட்டு போயிடுச்சுன்னா கஷ்டம். அதில் மலை மேலே கட்டியிருக்காங்க அந்த டைமில். இது இப்போ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிடுச்சு.
நம்ம ஊரில் கூட கோயிலுங்களுக்கெல்லாம் காசு கலெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு தான். இன்னும் நம்ம மகாபலிபுரமும் தஞ்சாவூர் கோயிலில் மட்டும் தான் வாங்குகிறோம். மற்றபடி சில டெம்பிளுக்கெல்லாம் வாங்குறது இல்லை. அந்த காஞ்சிபுரம் டெம்பிள், அப்புறமா ஸ்ரீரங்கம் எல்லாத்துக்குமே காசு போட்டாங்க. ஆனால் இதை விட நம்ம இப்போ டெம்பிள்லாம் பிரமாதமாக இருக்குது. எவ்வளோ வேலை பார்த்துருக்கு. ஏன் வாங்கக்கூடாது? வாங்கலாம். கவர்மெண்ட்டு கொஞ்சம் காசு அது கிடைக்கும். இன்னும் அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம் காசை. என்ன சொல்கிறீங்க? இவங்களாம் இந்த காசை வாங்கி நம்ம டெவலப் பண்ணுறாங்க, ஊரை டெவலப் பண்ணுறாங்கம்மா. சமரசு சமரசு. எல்லா இடத்துலையும் அந்த குளிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபார்ச்சூன் பார்க்குறதுக்கு. 100, 200 அப்படி காசு வாங்கினு. ஆல் கமர்ஷியல் பேபி, கமர்ஷியல். அது சும்மா ஒரு மன திருப்திக்கு நம்ம பார்த்துக்கிறோம். நல்லா வந்தால் சூப்பர் நினச்சிக்குவோம், நல்லா வரலன்னா அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி. அதுதான் ஜோசியம். ஹலோ, how are you? How are you? Oh, very good. Hi. Hey. Good. Thank you. Where are you from? India. You know India? You know India? Oh, thank you. Hi. Hi. Bye. Hi. Thank you. Come to India once. Yeah. Bye. சின்ன பசங்க அழகாக இருக்காங்க எல்லாம் பார்க்கறதுக்கு. இது ஒரு ஷார்ட் கட்டு போல இருக்குது. இப்படியே போயிடலாம் போல இருக்குது. இல்லை அப்படி போய் சுற்றின்னு கூட வரலாம். நம்ம அங்கே போவோம். அந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். கீழே தெரியல நிறைய உட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது இப்போ நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். சூப்பராக இல்லை? இன்னும் எக்ஸாக்ட் கிளைமேட் ஸ்டார்ட் ஆகலாங்க. இன்னும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெட் கலரில் இருக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் ஃபுல் ரெட்டி வச்சு பாருங்கள். செமையாக இருக்கும்ல. நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். அடுத்த மாதம் வந்தீங்கன்னா இந்த மரம் எல்லாமே உங்களுக்கு கலர் மாதிரி இருக்கும். க்ரீனு, ஆரஞ்சு, ரெட்டு அந்த மாதிரி இருக்கும். நானும் ஃபோட்டோவில் பார்த்து ஏமாந்து இந்த டைம் வந்துட்டேன். இன்னும் டைம் ஆகலை பொழுது. இந்த என்டையர் ஏரியாவே உங்களுக்கு அந்த கலர் தெரியுங்க. இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட்டு. ஓகே, வந்ததுக்கு இப்படி கொஞ்சோண்டு இலையை மட்டும் பார்த்துட்டு போகலாம். என்ன பண்ணுறது, நம்ம நினச்ச மாதிரி இல்லை. கியோட்டோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தேன். வேறு கலர்ஃபுல்லாக இருக்குது தவிர மரம் கலர்ஃபுல்லாக இல்லை. இன்னும் டைம் ஆகும். நெக்ஸ்ட் மந்த் வந்தால் இன்னும் அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வியூ பாருங்கள். அருமையாக இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்கு அந்த டெம்பிள். நம்ம கீழே பார்த்தோம்ல, அது சூப்பராக இல்லை? செம்ம வியூ. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது போகிற வழி. சூப்பர். இது அந்த தீர்த்தம் பசங்களுக்கு பிடிச்சது இது பண்ணுறாங்க பாருங்கள். ஹோலி வாட்டராக. இதை எடுத்து அவங்க வீட்டில் ஃப்ரெண்டு கொடுத்துருக்காங்க காசு. ஸ்ரீராம் பாருங்கள், எங்கள் டீச்சர். இது ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க போல இருக்கு. பரவாயில்லையா? நல்ல ஐடியா வருது. நைட்டில் இவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த டெம்பிள். அந்த டோக்கியோ பாருங்கள், கொயோட்டோ டவரும். இந்த டெம்பிள் தாங்க நம்ம சாயந்தரம் பார்த்தது. சூப்பராக இருக்கு பாருங்கள் அந்த லைட் வெளிச்சத்தில். இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒரு பப்ளிக் டாய்லெட் ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்கு பாருங்கள் நீங்களே கொஞ்சம்.
உள்ளே பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியுது. அது வரைக்கும் உள்ளே ஆஃப் ஆகி தான் இருக்குது. நீட்டாக இருக்குது. யாரோ ஒருத்தர் உள்ளே போயிருக்காரு, வரட்ட வெளியே காமிக்கிறேன். இத்தனைக்கும் என்ன சொல்கிறது, யாரும் வெளியே உக்காந்து காசும் வாங்கலை, அதை வந்து மெயின்டெனன்ஸும் பண்ணல. ஆனால் வந்து யாரோ வந்து அந்த கவர்மெண்ட்லேருந்து வந்து கழுவிட்டு நீட்டாக ஆகிக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. டாய்லெட்டு பக்கத்துலேயே பாருங்கள் அந்த இது கூட வச்சுருக்காங்க, வெண்டிங் மிஷினு. டாய்லெட்டு செம்ம க்ளீனாக இருக்குங்க. நான் காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். பாருங்க, பப்ளிக் டாய்லெட்டு தான் இது. எதுவுமே கிடையாது, காசுக்கு எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். நம்ம உள்ளே போயிட்டு நீட்டாக இருக்குது பாருங்கள், தெரிஞ்சுங்களா? அது கூட பாருங்கள் எப்படி இருக்கு, தெரிஞ்சுங்களா? அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது அந்த பக்கம் அது லேடிஸு, இது ஜென்ட்ஸ். இது நம்மளும் சுத்தமாக வச்சுக்கணும், கவர்மெண்ட்டும் சுத்தமாக வச்சுக்கணும். 2 பேருமே 50-50, அதுதான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன், யாரும் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிறதில்ல, யாரும் இது பண்ணுறதில்ல. அவங்களே அப்படியே குப்பையை போட்டுருவோம். கையில் 2 நேரம் குப்பையை வச்சுன்னு இருக்கேன். குப்பை டப்பா இருக்குதாங்க. வெளியூரில் வந்தால் குப்பை டப்பாவில் மட்டும் போடுவோம். நம்ம ஊர்லாம் அப்படி சுருட்டி அப்படி ஓரம் போட்டுறது. நம்மளும் அப்படி தான் பண்ணுறோம். இதே நான் இப்போ அங்கே வந்தால் இதெல்லாம் போய் குப்பை தொட்டி போடுவோம் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும். சிலதெல்லாம் ரொம்பலாம் பார்க்குறதில்ல, நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம அப்பப்போ இப்படி போட்டுறோம். அது போடக்கூடாது ஆக்சுவலாக. அப்புறம் வெளிநாட்டில் போய்ட்டு அது சுத்தமாக இருக்குன்னு சொல்கிறதோட சரி, நம்மளும் ஃபாலோ பண்ண தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மரத்தடியில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே தான் அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த டவருக்கு கீழே தான் அந்த மெயின் பஸ் ஸ்டாண்டு, ஸ்டேஷனு எல்லாமே அங்கே தான். அதான் ஒரு மெயின் சிட்டி. டெம்பிள் அழகாக இருக்கு பாருங்கள் நைட் டைமில். இப்படியே கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இப்போ தான் ஒரு வாக்கிங் வந்தேன், முடிச்சுட்டு போய் ஃப்ளாட்டாக வேண்டி தான். ஒரு நாளைக்கும் கிட்டத்தட்ட 15,000-20,000 ஸ்டெப்ஸுக்கு மேலே நடக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் டயர்ட் ஆகிடுது நிறையா. யூடியூபர்லாம் இப்படி தான் நடந்து கிடந்து போய் எடுத்துகிட்டே இருக்கிறாங்களோ தெரில, கஷ்டம். 2 நாளைக்கே நாக்க தள்ளுது. சூப்பராக இருப்பாங்க, வெளிச்சத்தில் அழகாக பரல. வாங்க அப்படியே போயிட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோவை இந்த நாள் இன்றைக்கி இந்த டெம்பிள் அடிவாரத்தில் ஸ்டார்ட் பண்ணி டெம்பிள் அடிவாரத்துலேயே முடிச்சாச்சு. அருமையான டெம்பிள், பழைய காலத்து டெம்பிள், பிரம்மாண்ட டெம்பிள், பெரிய டெம்பிள், உட்டன் டெம்பிள். அவ்வளோ பேர் வாங்கியிருக்கு இந்த டெம்பிளுக்கு. ஓகேங்களா? நைட்டு இதே இடத்துல முடிக்கிறோம் வீடியோவை. இன்றைக்கி ரொம்ப நடந்து கால்லாம் சமாளி இதுக்காக போய் படுக்க வேண்டியதான். நாளைக்கு புதுசாக ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணுவோம். யார் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அவங்களுக்கு கூட நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபுக்கு எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஓகேங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணுறாங்க. இப்போ எல்லோரும் பண்ணுற மாதிரி ப்ரொஃபஷனலாம் பண்ணல. எல்லா பெரிய டீட்டெயில், இந்த டெம்பிள் அப்படி கட்டினாங்க, இப்படி கட்டினாங்க, அது இவர் தூக்கி வச்சாருன்னு சொல்ல தெரில. ஏதோ எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு சொல்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க, என்னப்பா அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லு பண்ணுறாங்க. எவ்வளோ பேருக்கு டீட்டெயில் தெரிஞ்சுருந்தாங்க பண்ண போகிற சொல்லுங்கள். நீங்களே அடுத்த மாதம் கேட்டால் மறந்து போயிட போகிறேன், நானும் மறந்து போயிட போகிறேன். போனோமா அந்த டெம்பிள் நல்லா இருக்குதா, என்ன அந்த ஸ்பெஷல் முக்கியமானது அதை மட்டும் பார்த்தோமா, அவ்வளோதான். அதான் நெட்டில் அடித்தா வரப்போது 1008 இது இல்லைங்களா? அந்த ஒரு ஃபீலு, ட்ராவல் பண்ண ஃபீலு, இங்கே வந்து நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணமோ அதை சொல்கிற ஃபீல், அது மட்டும் இருந்துச்சுன்னா போதும். அதை விட்டுட்டு பெரிய பழங்காலத்து ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரில எனக்கு எந்த அளவுக்கு அது உங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கான்னு. முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், சொல்லலாம் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. தெரிஞ்சது வரைக்கும் ஓகே சொல்லுங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா? பார்க்கலாம். அப்போது நாளைக்கு பார்ப்போம். அனைவருக்கும் மிக்க நன்றி. என்னை சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான நன்றி. குட் நைட், பை.